டேய், என் ஃப்ரெண்டு நேத்ரா இருக்கால, அவ எப்படி இருப்பா? நேத்ராவா? காலையிலேயே சண்டை போட பிளான் போட்டாளா? அவ குரங்கு மாதிரி இருப்பாடி. நான் தான் அப்பவே சொன்னேன்லடி, அவன் எப்பயுமே உனக்கு குரங்குன்னு தான் சொல்லுவான். ஃபோன்ல இருக்காளா? பைத்தியம். பேபி செல்ஃபி எடுக்கலாமா? யார் அந்த பூஜா? அவ எதுக்கு உனக்கு கால் பண்றா? ஏய், இது உன் ஃபோன்டி. என் ஃபோனா? சாரி. போ பைத்தியம். என்னது, நம்ம கனவுல பொட்ட புள்ளையெல்லாம் முத்தம் கொடுக்குற மாதிரி வருது. கனவு தானே, தூங்குவோம். வீரமே ஜெயம். வீரனுக்கு எது தெரியவில்லை இது நிஜமாக போகிறது என்று. கூந்தல நிஜமாகும். நானே ஒரு 90s கிட்டு, எனக்கு எப்படியா கல்யாணம் ஆகும்? போயா. ஏய், என்ன எனக்கு உண்மையா கல்யாணமா? ஆமாண்டா. எங்க? எப்போ? ஐய, ஜூன் 10 உனக்கும் எனக்கும் கல்யாணம். புரியுதா? புரியுதா? எனக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. இவர் தான் மாப்பிள்ள, மிஸ்டர் சபரிஷ். எப்படி இருக்காரு? பத்திரிக்கை எல்லாம் பிரிண்ட் ஆகி வந்துருச்சு. இன்னும் நிறைய பேருக்கு கொடுக்கணும். ஆன்டி அங்கிள்லாம் பர்ச்சேஸே முடிச்சுட்டாங்க. இவ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஷர்மி. என்னோட கல்யாணத்துக்காக ஊர்ல இருந்து பறந்து வந்துட்டா. நான் அக்காலாம் ஜுவல்லரிக்கு போய் பிடிச்ச நகையெல்லாம் அள்ளிட்டு வந்துட்டோம். ஆனால் அப்பாவுக்கு தான் நாங்கள் பண்ண செலவை பார்த்து தலையே சுத்திருச்சு பாவம். வேதா அண்ணாவும் சுரேஷ் அண்ணாவும் வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சுட்டே இருக்காங்க. அடோர் இன்ஸ்பயர் மீ எங்களோட வெட்டிங் ட்ரெஸ்ஸை பக்காவாக ரெடி பண்ணிட்டாங்க. இவங்களோட சேர்த்து எங்களோட பெஸ்ட் மொமெண்ட் கேப்சர் பண்ணுறதுக்கு ஜெய்ஹிந்த் டீம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் மாப்பிள்ளை பாருங்க, நல்லா ஜாலியாக ஷட்டில் காக் விளையாடிட்டு இருக்காரு. நானும் பார்லர் போய் மேக்கப் போட்டுட்டே இருக்கேன். ஓகே, அதெல்லாம் விடுங்க. நீங்க எல்லாரும் கண்டிப்பா எங்க கல்யாணத்துக்கு வரணும். ஓகே? அம்மோ, கிளம்பிட்டியா? வந்துட்டேன். வாவ், டேய் சாரி செமையா இருக்குடி. போலாமா? சரி, ஓகே, போலாம். ஏறுமா. ஏய், என்னடி போனை பத்தி சிரிச்சிட்டு இருக்க? உனக்கு யாராவது புது ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டாங்களா என்ன வச்சு ஃபன் பண்றதுக்கு? உனக்கு என் ஃப்ரெண்ட் ஷர்மி தெரியுமா? அவ ஒரு ஃப்ரெண்ட் ஆப், செம்மையான ஆப் கண்டுபிடிச்சிருக்கா. அதை வச்சுதான் அவனை ஃபன் பண்ண சொல்றா. ஃப்ரெண்ட் ஆப்பா? அப்படின்னு என்ன? ஃபார் ஸ்டார்டர்ஸ்க்கு டெக்ஸ்டிங் மட்டும் இல்லாம நியூ பீப்புளை மீட் பண்ணலாம். ஆடியோ கால், வீடியோ கால், இது மூலமா ரியல் கனெக்ஷனையும் பில்ட் பண்ணலாம். அப்புறம் இதுல குரூப் சாட், சராஸ் மாதிரி கேம்ஸ் இருக்கு. கேக்குறதுக்குலாம் நல்லா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் இது சேஃபான்னு தெரியுமா உனக்கு? ஆமாண்டா, ஃப்ரெண்ட் ஆப்பை செக்யூரா வச்சுக்கிறதுக்கு வாய்ஸ் வெரிஃபிகேஷன் இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட யாராவது தப்பா பிஹேவ் பண்ணா அவங்களை இன்ஸ்டன்டா பிளாக் கூட பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாம இதுல ஒரு சூப்பரான ஃபீச்சர் இருக்கு. உமன்ஸ்க்கு வர ஆன்லைன் கிஃப்ட் எல்லாமே ரியல் மணியா கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்ப இன்னைக்கு மொத்த பில்லு நீ தான் கட்ட போற. ஆமா, இந்த ஆப் எப்படி டவுன்லோட் பண்றது? அது ஆல்ரெடி டெஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அதுவும் இல்லைனா பிளே ஸ்டோர்ல FRND டைப் பண்ணி சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். Hi guys, we're going to check out the acid attack makeup from that scene. First, they've applied it to the eyes. I think they're going to punish them with makeup. This is what happens when you go to help these girls. Getting hit with acid, beaten, mini-bot. This is the ultimate fate of desire. How's the final S and X makeup look? Let me know in the comments. அம்மோ, என்ன உனக்கு எவ்வளவு பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். ரொம்பனா? ரொம்ப அப்படின்னா? 2 கை நீட்டி அதையும் தாண்டி பிடிக்கும். ஐ லவ் யூ. சரி, போய் தூங்கு. ஏய், எங்கடி போற? நீ தான் காசு கொடுக்க மாட்டேன், ஒன்னும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டல. அதான் நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன்.
பிஸ்னஸ் பண்ண போறியா? பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட காசு இருக்கா? நீ தான் இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்கல, அந்த பணமே எனக்கு போதும். இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்கனா? அது நான் செத்தாத. ஆமா, உனக்கு நான் பாயாசம் போட்டு வச்சிருக்கேன், அதை நீ மறக்காம குடிச்சிரு. எது பாயாசமா? அடி பாவி, காசுக்காக கொல்ல பாக்குறாளே. ஏய் இங்க பாருடா, ட்ரெஸ்ல எவ்வளவு ஆஃபர் போட்டிருக்கான்னு. எனக்கு வீட்ல போட்டுக்க ட்ரெஸ்ஸே இல்ல, நான் போய் 2-3 தூக்கிட்டு வந்துட்டா. ஏண்டி வீட்ல அவ்வளோ ட்ரெஸ் வச்சிருக்க, இங்க வந்து ட்ரெஸ் வேணும் இருக்க, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், வா போலாம். டேய் 4 ட்ரெஸ் தான், சீக்கிரமா தூக்கி போட்டு வந்துடுறேன். 4 ட்ரெஸ் தானே எடுப்ப, அதுக்கு மேல எடுக்க மாட்டல? சத்தியமா அதுக்கு மேல எடுக்க மாட்டேன், வா. சரி போலாமா? ஏய் என்னடி இவ்வளோ ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்க? மூடிட்டு பில் பே பண்ணிட்டு வா. இங்க பாரு, நீ சொல்ற மாதிரிலாம் என்னால அவன் கிட்ட பேசாம இருக்க முடியாது. புடிச்சா இரு, இல்லனா விட்டுட்டு போயிட்டே இரு. நான் இருக்கும்போதே இன்னொருத்தங்கிட்ட போய் நீ பேசுறனா, நான் என்ன அவ்வளோ கேவலமா போயிட்டேனா அப்படின்னு எனக்கே ஒரு மாதிரி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸா இருக்கு. ஹாய் காய்ஸ், இப்போ நான் சப்ரிஷை பிராங்க் பண்ண போறேன். ஒரு சேலஞ்ச் வீடியோ பண்ண போறேன்னு சொல்லி தான் அவன் நான் கூப்பிட போறேன். ஸோ அந்த சேலஞ்சுக்கு அக்செப்ட் பண்ண உடனே அவனுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சம்பவம் வச்சிருக்கேன். ஸோ அதை பார்க்கலாம், வாங்க போலாம். இப்போ வந்து ஒரு சேலஞ்ச் வீடியோ. ஓகே. அதுல நீ வின் பண்ணிட்டேன்னா உனக்கு ஒரு 1000 rupees கொடுப்பேன். அப்படியா? என்ன சேலஞ்சு? நீ கண்ணை முடிக்கோ, கண்ணை மூடிட்டு கை நீட்டு, உனக்கு நான் 2 பொருள் வைப்பேன் கையில. அத நீ கண்ணை மூடிட்டே கரெக்டா சொன்னா நீ வின் பண்ணிட்டேன்னு அர்த்தம். இப்போ 1000 ரூபாய் கொடு, நான் வின் பண்ண மாதிரி தான். அதெல்லாம் முடியாது, நீ வின் பண்ணாதான் நான் கொடுப்பேன். சரி கொடு. சரி கண்ணை மூடு, ஃபர்ஸ்ட் இவனை கொடு. கை எப்படி வை, அப்புறம் எப்படி நான் பொருள் வைப்பேன். சரி ஓகே. சீட் பண்ண கூடாது, நோ சீட்டிங். திறக்க கூடாது. ஓகே. கண்ணை திறந்தா அவுட். டேய் அங்க ஒரு பொண்ணு வருது, தலையை நிமிந்து பார்க்காம வா. எங்கம்மா? சொன்னது மட்டும் செய். எந்த பொண்ணு? யார நான் பார்த்தேன்? சை, எங்க வந்தாலும் நிம்மதியாவே இருக்க முடியல. ஏய் என்னடி ஆச்சு? அவளை பார்த்துட்டு தானே, அப்புறம் என்ன, சந்தோஷமா இரு. ஏய் நான் எவ்வளோடி பார்த்தேன்? நீ மூடு, உன் மூஞ்ச பார்த்தே நான் கண்டுபிடிச்சிருவேன். மூஞ்சிய பார்த்து கண்டுபிடிப்பியா? நான் என்ன பொம்பளை பொறுக்கியா? ஏய் இங்க பாரு, இது எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குமா? நீ பார்த்துட்ட. ஏய் உனக்கு என்னடி ஆச்சு? நான் இதடி பார்த்தேன். நீ பார்த்த, அத நான் பார்த்துட்டேன். ஏய் அரஞ்சனா பல்லெல்லாம் கொட்டி போயிரும். பொண்ணுங்க கூட தலை நிமிந்து கம்பீரமா நடக்கிறாங்கடி. எப்போ நான் லவ் பண்ண ஆரம்பிச்சனோ அப்ப இருந்து குமிஞ்ச தலை நிமிர முடியல. ஒழுக்கமா எடுத்துட்டு வந்துரு, சாவடிச்சிருவேன். ஏய் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? எங்க அப்பா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேக்குறாரு. என்னது? உங்க அப்பா உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேக்குறானா? சரியான மானகட்ட பையனா இருப்பான் போல. சீ பொறுக்கி, வேற பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்க கேக்குறாருடா. என்ன பண்ண போறியோ? யாருவன்? தெரிஞ்ச பையனா? நான் பாத்துக்கிறவா. ஏய் நில்றா, யார் இவன்? ஏய் நான் வண்ணன்டா. ஏய் அவன் தான்டா அண்ணன். அண்ணனா? Hey, what is it, kid? What are you always looking at on your phone? Just watching reels? You'll never amount to anything. Hey, what are you doing? Come on, I need to shower. The car's here. Why do you take your phone to the bathroom? Now you need your phone to even use. The bathroom? What's so? Great about that phone? Tell me, hey, why is everyone always criticizing me? I'll look at my phone if I want to. Hey, I'm 2 months late. And I feel like I'm going to throw up. Hey, wait, what did she just say? Tell me. Mom, I didn't really hear. It sounds like Your wife is pregnant. She's asking to go to the hospital. Is that True? That phone is not just ruining. you? It's ruining your whole family. Remember that. Throw that phone away and take care of our family. That's how we'll have a good life. We only have one life to live. That's how our family will prosper. Our relationship. வாழ்க்கையில யார் கூடயாவது சண்டை போட்டா உடனே பேசிடுங்க. பேசாம இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு மட்டும்தாங்க தெரியும். அப்புறம் திரும்பவும் பேசலான்னு நினைக்கும் போது பேச முடியாது. அதுவே பழகிருங்க. ப்ளீஸ் பேசிடுங்க. யோ மாமா, உன் பொண்ணு என்னையா நடுராத்திரி எந்திரிச்சு உட்காந்துட்டு உருங்குறா? மாப்பிள அப்பப்ப என் பொண்ணுக்கு பேய் பிடிச்சுக்கும். யோ இதையா நீ அப்பவே சொல்லல? பின்ன
பின்னாடி சொல்லிக்கலாம்னு விட்டுட்ட மாப்ள. போயா நீ என்ன பண்ணாலும் பரவாயில்ல, இப்பவே நீ ஃபர்ஸ்ட் கிளம்பி வாங்க. சார் பேய் சார் சாரி மேடம். புரியலையே. யோ நான் பொம்பளை பேயா? என்னது பொம்பளை பேயா? இதெல்லாமா நீ முதல்ல சொல்லியிருக்கணும். அப்போ எனக்கு 2 பொண்டாட்டியா? ஆனா 2மே பேய். அன்னைக்கே ஜோசிகார சொன்னேன் உனக்கு 2 பொண்டாட்டி அப்படின்னு. நான் தான் நம்பல, இப்பதானே புரியுது. வே வாடி வாடி வந்து படு. எனக்கு வேற இதுதான் பேய் கூட ஃபர்ஸ்ட் டைம். சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா மேல கால் போட்டு தூங்கினாதான் எனக்கு தூக்கமே வரும். அப்படியா? அப்ப உங்க அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுவல? சேச்சா இல்லையே. இல்லையா? அதான் நீ இருக்கல, என் பொண்டாட்டி மடியில படுத்தாவே எங்க அம்மா மடியில படுக்கிற மாதிரி. ஏய் கையெடுமா, ரோட்ல எல்லாரும் பாக்குறாங்களே. பேபி என்னானாலும் என் கையை எப்பவும் விட மாட்டேன்ல. எப்பயும் விட மாட்டேன். கண்டிப்பா முடிச்சிடலாம் சார். ஒண்ணு ஐஸ்கிரீம்ங்க, ஐஸ்கிரீம் வாங்கி தா. போன் பேசிட்டு இருக்கான்லம்மா. சை அம்மு, எப்ப பார்த்தாலும் போன் பேசிட்டே இருக்காத. இந்தா ஐஸ்கிரீம் சாப்பிடு. ஐஸ்கிரீம் தேங்க் யூ. ஓ அம்மு, ஐ லவ் யூ டி. உங்ககிட்ட சண்டை போடுவேன், கோவப்படுவேன், ஆனா பாசம் காட்ட உன்னதான் தேடி வருவேன். இப்போ சொல்றதா எப்பவோ, அப்போ சொன்னதா இப்பவும். ஐ லவ் யூ சோ மச் டி பொண்டாட்டி.